இன்னைக்கு சண்டே ஒரு சூப்பரான மினி விளாக் பார்க்கலாமா? சண்டேனாலே நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜாக தானே இருக்கும். அது போல் முதல் நாள் நைட்டு என்ன வாங்கணுங்கிறத முடிவு பண்ணியாச்சு. மீன் பிடி தடைக்காலம் வேற முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வர ஃபர்ஸ்ட் சண்டே மீனோட விலைலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல புது மீனாக கிடைக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் போய் காலையிலேயே நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் எறா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ நெல்பேட்டை ஃபிஷ் மார்க்கெட்டை வேற இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. இங்கே இப்போ புது ஃபிஷ் மார்க்கெட் கட்ட போகிறாங்க. வரதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நிறைய பேர் பழைய ஃபிஷ் மார்க்கெட்டை மிஸ் பண்ணுவீங்கல்ல, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு தற்காலிகமாக வைகை ஆத்தோரத்தில் இந்த ஃபிஷ் மார்க்கெட் போட்டிருக்காங்க. அங்கிருந்த கடை எல்லாமே இப்போ இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே தான் போய் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சண்டே மார்னிங்ன்றனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. நான் போல ஹஸ்பண்ட் தான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நேற்று நைட்டு டின்னர் ரெடி பண்ணும்போது கொதிக்கிற எண்ணெய் அப்படியே கட்ட விரல பட்டுருச்சு, லைட்டாக வீங்கிருச்சு. அதனால என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்த மீன் எல்லாத்தையுமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாராவது க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை மட்டும் நான் டிவைன் பண்ணிட்டேன், ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இதையும் நான் பண்ணிட்டு இருந்தா சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கிளம்பி அவங்க ஆஃபீஸ் வேற போகணும். அதனால இதை மட்டும் நான் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாறை மீன் 1.25 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது குழம்புக்கு தனியாக பொரிக்கிறதுக்கு தனியாக பிரித்து வச்சாச்சு. 1/2 கிலோ வெள்ளைக்கிழங்கா, 1 கிலோ ப்ரான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபேமஸான கடையிலேருந்து மார்னிங்கே பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை வச்சு என்னென்னலாம் சமைக்கிறேங்கிறத அடுத்த மின் விளாக்ல பார்க்கலாம். மறக்காம ஷீரூஸ் ரன்னிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.